கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். 1,00,00,000 ஹரி கும்பராசிக்காரர்கள் கையில கொடுத்து பாருங்க. அண்ணே ஒரு 100 ரூபானே டிஃபன் மட்டும் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கோலை சாப்பாடு வச்சா அது 3 நாள் டிவைட் பண்ணி 3 வேளைக்கு சாப்பிடுவேனே அப்படிங்கிற மாதிரி நீங்க கும்பராசிக்காரர் ரொம்ப பாவம். இந்த சனி பகவானால ரொம்ப எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டான் சனி பகவான். இப்ப ராசியில உட்காந்து ஜென்ம சனியாகி சி வாழ்க்கையில மறக்க முடியாத கனவுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கே எழுதலாம். இந்த ஆளு 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. இதுல என்ன பெரிய விசேஷம், இன்னும் போலையா நீயே அப்படிங்கிற மாதிரி இப்ப 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ஆனா ஒரு விஷயம் நண்பர்களே, இதோட உங்களுக்கு வந்து சரி பண்ற பாடும் சரியா போச்சு. ஏன்னா குருவனுடைய வீட்டுக்கு போய் புனிதராயிடுறாரு. இனிமே அவர் பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டார். 2ஆம் இடம் என்பது பாத சனி. இருந்தாலும் துரத்தி உங்களை ஓட விட்டுட்டே இருப்பாங்க. அங்க ஓடுறது ஏதாவது சுத்த விட்டுட்டே இருப்பாரு. இப்ப 2ஆம் இடம் என்பது பாத சனியிலே குரு பகவான் வீட்டிலே சனி இருந்தாலுமே பாதசனியாக தொடர்வதால் உங்களை தொடர்ந்து பெண்ட் எடுத்துட்டே இருப்பார். கும்பராசிகர் ஒரே அலைச்சலா இருக்கும், தான் பெரிய ப்ராப்ளம். 2ஆம் இடத்து சனி பகவான் இருந்தாலும் பண வரவை தருவார். என்ன ராசிநாதனாச்சே, அப்போ சனி கொடுத்தால் எவரப்பார். அப்போ ராசிநாதன் சனி பணம் வேணும், என்ன வேணும், எவ்வளவுப்பா கடன், சொல்ல என்ன வேணும் அப்படின்ட்டு இந்த 2 லட்சத்தை நான் அடைக்கிறதுக்கு 25 தடவை என்ன சுத்த விட்டாயா அப்படிங்கிற மாதிரி சுத்த விடுவார். ஆனா பணம் தந்துடுவார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2-3 நாளை பார்க்கிறார். 2லிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 11 பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இது வரைக்கும் இப்படி போயிட்டு இருந்த கிராஃப் முதல்ல இப்படி போச்சு, இப்ப கிராஃப் இப்படி அசெண்டிங்லேயே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாதமும் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம். கும்பராசிக்காரர்கள் காட்டில் மழை. இதுல என்ன ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நல்லா தான் சார் இருக்கு. ராசியிலே ராகு, இந்த ராகு படுத்தும் பாடுதான். இந்த சனி பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வழியா சனி அங்க போயிட்டாலும், சனி 2ஆம் இடத்துல இருந்து பணத்தை கொடுத்தாலும் கொடுத்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வர முடியாத மாதிரி ராகு என்ன பண்றாரு, ஏதேனும் ஒரு தண்ட செலவை கூடவே விட்டுருவார், பிடிக்கிட்டு விட்டுருவாரு. ஆமா, வாங்கண்ணே அண்ணே வாங்கண்ணே, அருமையான நாள்னே, பார்ட்டி பண்ணலானே, கிளைமேட் வர நல்லா இருக்குண்ணே, என்ன உருப்பட விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. ராசியிலே ராகு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, என்டர்டைன்மெண்ட் விழாக்கள், தேவையில்லாத விழாக்கள், இப்படி இருக்கலாமா அவனை எம்பிட்டு விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி சும்மாவே விளம்பரம். அண்ணன் வருகிறார் உங்களுக்கு நீங்களே போஸ்டர் அடிச்சுக்கிறது. நிறைய அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு காசை நான் கொடுத்துருக்கவே மாட்டேன், மாநாடுன்னு கூட்டம் வந்தானுங்க, இங்க வந்து பார்த்தா ஒரு பொதுக்கூட்டம் கூட கிடையாது, அதை விட கம்மியா, அந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு. அதனால எதுக்கும் செலவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை வச்சு செலவு பண்ணுங்க. கும்பராசிக்காரர்கள் பிரபாதம்.